வணக்கம். இது அபிஸ் சேனல். அண்மையில் வந்துட்டு நம்மளுடைய பிரதம மந்திரி ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இந்த மாதிரி 1 கோடி குடும்பங்களுக்கு 1 கோடி வீடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து சோலார் பேனல் அமைச்சு ரூஃப்டாப்பில் அமைச்சு தரக்கூடிய திட்டம் வந்துட்டு விரைவில் வரும், அதற்கான மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லவும் பல கம்பெனிகளுடைய ஸ்டாக் வந்துட்டு ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட 3 கம்பெனிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து கடந்த ஒரு 5 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10லிருந்து 15 ஈவன் 20 விழுக்காடு கூட ஏறி இருக்கு. அந்த 3 நிறுவனங்கள் என்ன, அந்த நிறுவனங்களுடைய ஸ்டாக் வந்துட்டு ஏறதுக்குன்னா அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வேல்யூவேஷன் இந்த தேதிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 3 நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோசில் ரெனியூபிள்ஸ், இன்சுலேஷன் எனர்ஜி லிமிடெட், வெப்சால் எனர்ஜி லிமிடெட். இந்த 3 நிறுவனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போரோசில் ரெனியூபிள்ஸ் இந்த நிறுவனம் வந்துட்டு என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் கிளாஸ். சோலார் கிளாஸ் வந்து என்னத்துக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த சோலார் பேனல் வந்து உருவாக்கும் பொழுது அதற்கு மேலே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தடைகள் வரலாம். அதாவது மழை பெய்யலாம், அதாவது ஓவர் ஹீட் ஆகலாம், இல்லாட்டி வந்துட்டு தூசி படியலாம். இது எல்லாத்தையும் வந்து தவிர்த்து அதே நேரத்தில் அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதில் இந்த சோலார் கிளாஸ் இருக்குது. இந்த நிறுவனமான இந்த சோலார் கிளாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் சோலார் கிளாஸ். அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட இப்போது இண்டஸ்ட்ரீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கஸ்டமைஸ்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த இன்சுலேஷன் எனர்ஜி லிமிடெட் அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பெருசு. சோலார் மாடியூல்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சோலார் பிசியூ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சோலார் பிசியூங்க நம்முடைய அந்த யூபிஎஸ் மாதிரி இருக்கும், பட் அதுதான் வந்துட்டு டிசிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி எல்லா விதமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் டெக்னிக்கல் வேலைகளையும் அதில் செய்யுது. அதே போல் சோலார் பேட்டரி அந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். வெப்சால் எனர்ஜி சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோவோல்டாயிக் கிறிஸ்டலின் சோலார் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக அந்த லைட் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை அந்த ஃபோட்டோவோல்டாயிக் செல்ஸ் தான் செய்யுது. அவங்களுடைய மெயின் ப்ராடக்ட் அதில் தான் இருக்குது. இப்போ இந்த நிறுவனங்களுடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக போக முடியாது, எல்லாமே சின்ன சின்ன நிறுவனங்கள். இப்போ இந்த நிறுவனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கேப்பே 1400 கோடிக்குள்ளே தான் இருக்குது. பட் இதே நேரத்தில் அவங்களுடைய ரீசன்ட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023லேருந்து லாஸில் இருக்குது இந்த நிறுவனம். இப்போ இவங்க வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய லாஸ் மூலமாக இந்த குறிப்பிட்ட இந்த திட்டத்துக்காக அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் ஆனது கடந்த 5 நாள்களில் வந்துட்டு 18% ஏறினாலும் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. அதே நேரத்தில் ஸ்டாக் பி 43 அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிறுவனத்துக்கு ரொம்ப அதிகம். போரோசில் ரெனியூபிள்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் வராங்க. அதாவது ரொம்ப லாஸ் இல்லாமல் நல்ல க்ரோத் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டாக் பி 1070 அப்படிங்கிறது 50-60ங்கிறதே ஒரு அதிகமான ஸ்டாக் பி ரேஷியோ. 1070ங்கிறது எங்கேயோ இருக்குது. அவங்க என்ன தான் வந்து இந்த கடந்த 5 நாள்களில் வந்து 22% வளர்ந்து இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டாக் பி ரொம்ப அதிகமாக தெரியுது. இன்சுலேஷன் எனர்ஜி லிமிட்டடும் அதே மாதிரி தான் இருக்குது. 107 அப்படிங்கிற ஸ்டாக் பிலாம் வந்துட்டு ரொம்ப 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 ஹை. என்ன தான் எவ்வளோ பெரிய க்ரோத் செக்டராக இருந்தாலும் 107 கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது பல இன்ஸ்டன்சஸில் பார்த்தாச்சு. ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கும்போது அது கீழே வரும்போது தாக்கு பிடிக்க முடியாமல் போகும். இப்போ இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் வந்துட்டு ஏன் விலை ஏறின, இந்த நிறுவனம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஏன்னா நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. உங்களுடைய ஆராய்ச்சி நீங்கள் செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.